அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல்களுக்கு நன்மை தீமை என 2 வகையான விளைவுகள் உண்டு. ஆனால் இந்த 2 விளைவுகளையுமே கடந்து அமைதியான ஒரு நிலையை அடைய முடியுமா? முடியும் என்கிறார் திருவள்ளுவர். இயற்றியவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பால் அறத்து பால். அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. மிக ஆழமான ஒரு குறள் இது. இதன் பொருள் என்னவென்றால், இருள் சேர் இருவினை என்றால் அறியாமை என்ற இருளினால் உண்டாகும் நல்வினை, தீவினை ஆகிய 2 செயல்கள். நாம் பொதுவாக நல்லது செய்தால் புண்ணியம், கெட்டது செய்தால் பாவம் என்று நினைக்கின்றோம். ஆனால் வள்ளுவர் இந்த 2மே நம்மை பிறவி சக்கரத்தில் பிணைக்கக்கூடிய வினைகள் தான் என்கிறார். யாரை இந்த 2 வினைகளும் சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது யார் இவ்வுலக புகழை விரும்பாமல் மெய்ப்பொருளாகிய இறைவனின் புகழை மட்டுமே உணர்ந்து அவனை பற்றி நிற்கிறார்களோ அவர்களை இந்த நல்வினை தீவினை ஆகிய 2மே சென்று சேராது. சுருக்கமாக சொன்னால், செயல்களின் விளைவுகளில் கவனம் செலுத்தாமல் இறைவனை நோக்கி மனதை செலுத்துபவர்கள் கர்ம வினைகளின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு மன அமைதியை அடைவார்கள் என்பதே இக்குறளின் தத்துவம். நன்றி.